சுப்பிரமணி, என் வீட்டு சோறு நாய்க்கு அடிபட்டுடுச்சு டாக்டர். கொஞ்சம் என்னாச்சுன்னு பாருங்க. சாரி தம்பி, இது செத்துருச்சுப்பா. சித்தப்பா? சித்தப்பாவா? யாரா இது? ஐயோ, என் சித்தப்பா காப்பாத்துங்க டாக்டர். டே அரால்டு, இந்த பைத்திய கிட்ட இருந்து என்னை காப்பாத்துடா. தாத்தா, ஐயோ தாத்தா. டேய், நான் ஏசி காத்து வாங்க வந்தவன்டா. வாடா. டாக்டர், எனக்கு ஒரு ஐடியா. என்னம்மா? நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற வார்ட் பாய்ஸ வேலையை விட்டு தூக்கிடுங்க டாக்டர். ஏமா? அவனுங்க வேஸ்ட் டாக்டர். பாதி நேரம் டீ குடிக்கிறதுன்னு போயிடுறானுங்க டாக்டர். ரகுவை வேலைக்கு வச்சீங்கன்னா இந்த பிரச்சனை ஒண்ணுமே இருக்காது. அவ்வளோ ஏன் ஸ்ட்ரக்சரும் வீல் சேருமே தேவைப்படாது சார். இவனே எல்லாரையும் பெட்ல கொண்டு போய் போட்டுருவான். அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற ஸ்ட்ரக்சரும் வீல் சேரும் என்னமா பண்றது? பக்கத்து ஹாஸ்பிட்டலுக்கு வாடகை விட்டலாம் சார். டாக்டர், ரகுக்கு என்னாச்சு டாக்டர்? ரகுக்கு இருக்கிறது ஒரு ரேர் கேஸ் மென்டல் டிசார்டர். அவனுக்கு எப்படி இப்படி ஆச்சு? சின்ன வயசுல அவன் ஃபேமிலியோட டூருக்கு போயிருக்காங்க. எங்க சார்? கன்னியாகுமரிக்கு. கன்னியாகுமரியா? திருவள்ளுவர் சிலை எல்லாம் இருக்கு பேபா. தெரியாது சார். அட, இப்ப கூட புதுசா கண்ணாடி பாலெல்லாம் போட்டாங்களே, கிளாஸ் கூட உடஞ்சு போச்சு நியூஸ் வந்துச்சேப்பா. பாக்கலையா? அப்புறம் என்னாச்சுன்னு சொல்லுங்க. அப்புறம் என்ன, எல்லாரும் இதுலயே ஊழல் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஏடா நான் எதுவும் சொல்லி அப்புறம் ரவுடிகளை வச்சு என்ன போட்டுற போறானுங்க. டேய், ரகு ஃபேமிலிக்கு என்னாச்சுன்னு கேட்டேன்டா. போ, அவன் ஃபேமிலிய கேட்டியா? அவன் ஃபேமிலி அங்க ஃபயர் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்க. ரகு மட்டும் தான் பொழைச்சுக்கிட்டான். அதான் யாரையும் காப்பாத்த முடியலன்னு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல மெண்டல் ஆயிட்டான். ரகு, நான் உன்னை லவ் பண்றேன்டா. அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் மாலதி. நான் நீ நினைக்கிற மாதிரி நார்மல் ஆள் கிடையாது. நீ லூசுன்னு எனக்கு தெரியும் ரகு. நான் லூசுன்னு தெரிஞ்சுமா என்ன லவ் பண்ற மாலதி? நீ லூசுன்னு தெரிஞ்சனால தான்டா நான் உன்னை லவ் பண்றேன். ஏன் மாலதி? எனக்கு தெளிவா இருக்கிற ஆம்பளைங்களை விட லூசா இருக்கிற ஆம்பளைங்களை தான்டா ரொம்ப பிடிக்கும். உனக்கு பைத்தியம் சரி ஆகாதுல்ல? சொல்லு ரகு, உனக்கு சரி ஆகாதுல்ல? இப்ப சரி ஆகணுமா வேணாமா? வேணாண்டா, இப்படியே இருந்துடுடா. என்னடா பண்ற? ஒரு பன்னாடைய பிளாக் பண்றேன். என்ன சுவிட்ச் அப்படி வருது? நான் எங்க போய் ஊர் பொறுக்கிட்டு இருக்குன்னு தெரியலையே. டேய் ரகு, என்னடா இப்பெல்லாம் மருந்து வாங்க ஹாஸ்பிட்டல் வர்றதில்ல? எனக்கு மென்டல் சரியாயிடுச்சு டாக்டர். எது சரியாயிடுச்சா? எப்படி? நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் டாக்டர். அதுல எல்லா டெலியூஷனும் சரியாயிடுச்சு. ஓஹோ, அப்ப இனிமே இந்த டாக்டர் வரைக்கும் தேவையில்லை, அப்படித்தானே? ஆமா டாக்டர், வரட்டா? உன்னை எப்படி திரும்பவும் மெண்டல் ஆக்கணும்னு எனக்கு தெரியும்டா. ஹலோ பாலதே, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க டாக்டர். ரகுக்கு எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு பாலதே. என்ன சொல்றீங்க டாக்டர்? ஆமா, அவன் ஃபேமிலி இழந்த சோகத்தை நீ மொத்தமா ஃபில் பண்ணிட்ட. அவன் நார்மல் ஆயிட்டா. என்ன டாக்டர் சொல்றீங்க? ரகுவை திரும்பவும் மெண்டலா மாத்த முடியாதா? சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்க. முடியுமா? ஆனா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நான் ரகுவை விட்டு போயிடுறேன் டாக்டர். வாடா ரகு, ஏதோ இனிமே நான் உனக்கு தேவையில்லைன்னு சொன்னேன். மாலதி என்ன விட்டு போயிட்டா டாக்டர். தெரியும்டா. எப்படி டாக்டர்? நீ தானே இப்ப சொன்ன அவளை துரத்தி விட்டதே நான் தான்டா. யோ, ஏயா இப்படி பண்ண? அப்புறம் நீ திடீர்னு மருந்துலாம் சாப்பிடறத நிறுத்தி சரியாயிடுவேன். நான் என்ன சோத்துக்கு பிச்சை எடுக்கணுமாட? என்ன நம்பி ஒரு கம்பவுண்டரு 4 நர்ஸுங்க இருக்காளுங்கட, அவளுக்கு எப்படி சம்பளம் கொடுக்கறது? மூணு கண்டெய்னர்ஸ் இருக்கு. யாராச்சும் கண்டெய்னர் சொன்னீங்களா? நீனும் இத விடலையாடா? நான் பாத்துட்டு இருக்க, குச்சி எடுத்துடுறா. யாருண்ணே இது? நட்புனா என்னன்னு தெரியுமா உனக்கு? நண்பனா என்னன்னு தெரியுமா உனக்கு? சூர்யானா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? தெரியும்டா, இவன் தானே. ராஜுனா என்னன்னு எனக்கு தெரியும். சந்துருனா என்னன்னு உனக்கு தெரியும். நெஞ்ச பொழந்து காட்டணுமா? சொல்லு, காட்டணுமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க பாம்பேல
பேக் 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 ராஜு பாய் உன்னை கண்ணால பார்த்தாலே பேக் 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 ராஜு பாய் வந்து முன்னால நின்னா அந்த தோட்டாவை எடுத்தாலே ஒரு பேரு தான் பேக் பேக் பேக். அப்புறம் நான் கன் பிசினஸ்னு போயிட்டேன், அவன் கட்டா பிசினஸ்னு போயிட்டான். அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறேன். இப்பதான் என் ஞாபகம் வந்துச்சாடா ராஜு. என் கண்ணனால ஒரு கிழமை தூக்கிட்டா பச்சா. ஓ அதானே பார்த்தேன். அதோ ஒரு கண்டெய்னர் ஃப்ரீயா இருக்கு, வேணும்னா எடுத்துட்டு இடத்த காலி பண்ணு. டேய் அவன் தூக்குன கடல 400 கோடி ஒருத்து பொருள் இருந்துச்சுடா. டேய் கண்டெய்னர் மட்டும்தான் தர முடியும், அதுக்குள்ள பொருள் எல்லாம் வச்சு என்னால தர முடியாது. வெட்டா சொத்தே எழுதி கேப்பான் போல இருக்குதே. டேய் ஃபூல், அவனை கண்டுபிடிச்சு முடிக்க ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றடா. இங்க பாரு ராஜு, ரோலக்ஸ் இங்க பாரு ரோலக்ஸ். கால் மீ சார். எஸ் சார். ஓகே சார். ஜஸ்ட் சார். பார்த்தா கொலை பண்ணிடுவேன்டா உன்னை. ஓஹோ ஹெல்ப் பண்ண மாட்டல, பரவாயில்லடா. நான் என் நண்பன் தா கிட்ட கேட்டுக்கிறேன்டா. டேய் சைமன் மச்சான் எங்கடா இருக்க? Hello. அண்ணா வணக்கண்ணே. யாரா நீ? நான் தாண்ணா சோமு, சுகர் சோமு. சுகர் சோமுவா? இங்க என்னடா பண்ற? ஹை சுகருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேண்ணா. நீங்க என்ன பண்றீங்க? ரெகுலர் செக்கப்புக்கு வந்தேன். நான் பார்த்தா தெரியல, புடிச்சு வச்சிருக்கானுங்கடா என்ன. ஓஹோ சரிண்ணா. தனியா தான் வந்தீங்களாண்ணா? இப்போ உனக்கு என்னடா வேணும்? இல்லண்ணா வயிறு பசிக்குது, உங்ககிட்ட இருக்கிறதுல இருந்து ஒரு ஆரஞ்சு எடுத்துக்கவா? சபா ஒரே ஒரு ஆரஞ்சுண்ணா. எடுத்து தொலைடா. ஒண்ணுதாண்ணா எடுத்தேன். துப்பாக்கி அவன் கையில இருந்தாலும் வில்லன் நான் தான்டா. துப்பாக்கி ஏன்டா எடுத்தேன்? அதை தூக்கி போடுறான். கண்ணை யாரு கீழே போட்டது? டேய் யாரா நீ? துப்பாக்கி அவன் கையில இருந்தாலும் வில்லன் நான் தான்டா. அதுக்கு துப்பாக்கி தான் என் கையிலேயே இல்லையாடா. குனியற கேப்ல குத்திட்டியாடா. வீடியோ பாக்குறீங்களே தவிர லைக் பண்ண மாட்டேங்கிறீங்களாடா? ஏற்கனவே உடம்புல சுகர்டா, முடியலடா. ப்ளீஸ்டா, ஏன்டா இப்படி பண்றீங்க? லைக் பண்ணுங்கடா ப்ளீஸ். இந்துமதி என்ன சொல்லும் மூஞ்ச காட்டுற? செல்லம் கிலோனா பல்லக்கில பேத்துறான்டா. என்ன யாருன்னு தெரியலையாடி? தோட்டக்காரன் தானடா நீ. உனக்கு அரண்மனை என்னடா வேலை? நான் தான் சொன்னேன்ல. ஐயோ செல்லம், நான் தோட்டக்காரன் இல்லம்மா. பால் பாக்கெட் போடுறவன் ஏன்டா 2 நாள் ஆளே காணோம்? அடுத்து அவன் உன்னை சமையல்காரன்னு சொல்றான்.